ரொம்ப ஹிட் சார். நல்லா இருக்கு படம். ஐயோ போதும், வாங்கினது போதும், கட்டினது போதும். இப்போதைக்கு நம்ம இருக்கிறது தக்க நம்மளுக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அதுக்கு தக்க நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மிடில் கிளாஸ் ஆக்சுவலாக தேவையான பொருளை வாங்கலாம். தேவையில்லாத பொருள், ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு பதில் தேவையான பொருளை வாங்கி எதுக்கு கட்ட முடியுமோ அது எதுக்கு கட்டலாம். கட்ட முடியாத சூழ்நிலையில் இஎம்ஐ வாங்க தேவையில்லை. கட்டுற நேரத்தில் இஎம்ஐ வாங்க. என்ன சீன்ஸ்? காமெடி தான் நல்லா இருக்குது. காமெடி தான் இனிமேல் ஞாபகம் இருக்குன்னா அந்த காமெடி ரொம்ப ஞாபகமாக இருக்குது சொல்கிற அளவுக்கு. மற்றபடி அந்த இஎம்ஐ பற்றி சில இடத்துல வந்து டைலாக் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய ஆக்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. காமெடி ஆகட்டும், ஹீரோவா சரி, ஹீரோனி எல்லாம் நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் வந்து இந்த படம் பார்த்தா கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லோன் கருத்து கண்டிப்பாக இருக்குது. லோன் எடுத்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இனிமேல் என்னை பொறுத்தவரையும் வேணான்ற இருக்கலாம், கொஞ்சம் மீடியமாக எடுக்கலாம். அதிகமாக எடுத்தாலும் கஷ்டம். லோனுக்கு மேலே லோன் போடுறாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் வந்து என் படம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோன் எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி காசு இது பண்ணிட்டு இப்போ நல்லா இருக்கும். புரியல, காஸ்டியூம் புரியல. என்ன சீன் நடக்குன்றீங்களா? லாஸ்ட்டில் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து ஏமினால கஷ்டப்பட்டு லோன் பண்ணல. அம்மா வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு ஒரு ஆக்ஷன் சீனில் நல்லாயிருக்கு. சென்டிமெண்ட்ஸ் அது நல்லாயிருக்கு. எல்லா படமே நல்லாயிருக்கு. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோனியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்தமாரி. அதேமாரி கல்யாணம் பண்ணி நிறைய பேர் லோன் எடுத்தாங்கன்னா லோன் எடுத்து போனா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ லோன் எடுத்தாலும் ஒரு ஒய்ஃப் வந்து கூட ஹெல்ப் பண்ணுற மாரி படம் எடுத்துருக்காங்க. ஆமாம், அந்தமாரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒய்ஃபுக்காக தான் கார் பைக்கெலாம் வாங்குறாங்க. ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அவேர்னஸாக இருக்கணும். இஎம்ஐங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே மாட்டினா எவ்வளோலாம் அவஸ்தப்படுவேங்கிறத சொல்லியிருக்காப்புல. சொல்ல வந்த கான்செப்ட் இது தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இஎம்ஐ கான்செப்டுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். ட்ரைலரில் காமிச்சாலெல்லாம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணதால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு காரும் ஒரு பைக் வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்படும் அது தெரிஞ்சு தானே மாட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் இஎம்ஐ யாருமே வாங்க மாட்டான்னு யார் சொல்லி எவன் கேட்பான்? கேட்க மாட்டான். இஎம்ஐக்குள்ள தான் மாட்ட போகிறாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறாங்க. வண்டியை தூக்குறியா தூக்கிக்கோ, காரை தூக்குறியா தூக்கிக்கோ, ஒரு சமயத்தில் பொண்டாட்டியை தூக்க வரையா தூக்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு அவேர்னஸ் படம் தான். ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கீம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்கீமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரி நிலைமையெல்லாம் வருன்றது கரெக்டாகவே சொல்லியிருக்காரு. அப்படி சப்போஸ் வாங்கினாலும் எப்படி வந்து மீத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் சொல்லியிருக்காரு. அதுதான் மிடில் கிளாஸில் எந்தெந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, எதுக்கு தேவையானதுக்கு நம்மளால் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே கரெக்டாக சொல்லி கேர்ஃபுல்லாக வாங்கி எல்லாமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அவங்களால இவ்வளோ முடிஞ்சு அவ்வளோ எடுத்து பார்த்து வாங்கிக்கணும். ஆமாம், அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. சீனு படமே நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. அத்தியாவசிய தேவைக்கு இருந்தால் போதும், ஆடம்பர தேவைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. காமெடியாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. நிறைய சீன்ஸ் காமெடியாக இருந்துச்சு.